வணக்கம். இன்றைக்கி அடிக்கிற வேலைக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ கட் பண்ணி தண்ணியில் மோர் சேர்த்து ஊற வச்சாச்சு. சப்பாத்தி மாவும் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வானலில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவையும் இதில் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டி ஒரு அரை வேக்காடு வெந்து வரதுக்குள்ளே இங்கே முருங்கைக்கீரையை உருவி வச்சதை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நம்ம தட்டு போட்டுலாம் மூடக்கூடாது, அப்படியே திறந்து வச்சே தான் வேக விடணும். தட்டு போட்டு மூடணும்னா அந்த கீரை ஒரு மாதிரி கலர் மாறிடும். இப்போ இறக்கும்போது 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ, முருங்கைக்கீரை எல்லாமே. நான் லஞ்சுக்கு சப்பாத்தி, வாழைப்பூ பொரியல், தக்காளி சட்னி தான் இன்றைக்கி செய்திருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம்.